இந்த வீடியோல எப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜெமினா எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஆனா இந்த எக்ஸாமுக்கு மட்டும் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஏன்னா எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி, நீட் எக்ஸாம்லாம் இருக்குல்ல, நிறைய எக்ஸாம் இருக்கு. அதனால இது எப்படி யூஸ் பண்ணணும் தான் அதிகமா நம்ம பார்க்க போறோம் இப்போ. இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமான டாபிக் இருக்கு. எப்படின்னா, இந்த வேலூர் மியூட்னி மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அது அது முதல்ல ஒரு கஷ்டமான டாபிக் எல்லாம் எப்படி படிக்கணும்னு பார்க்கலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஜெமினாய் யூஸ் பண்ணி இந்த ஜெமினாய் அப்படின்னா நம்ம எதுனா ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வி கேட்டு நம்மளுக்கு பதில் தரும் சரிங்களா? இது ரொம்ப ஃப்ரீயா இருக்கு யூஸ் பண்ணதுக்கு. சும்மா கூகுளுக்கு போயிட்டு gemini.google.com அந்த மாதிரி போங்க. ஆம், சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் explain the main causes and consequences of the Vellore mutiny in simple bullet points. Make it easy to understand for someone preparing for the TNPC exam. Also give explanation in Tamil. ஆம், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் தந்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே. சரி, அப்போ வேலூர் மியூட்டினி மெயின் காசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, the British and East India Company regulations இருக்குல்ல, introduced new rules for the sepoys, new turban headgear, prohibition of religious marks, discontent, influence of Tipu Sultan's sons. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய causes இருக்கு. இப்போ மெயின் consequences என்னதுன்னா, சரி, violent uprising, the sepoys in Vellore rose up in rebellion, temporary British setback, immediate suppression, சரிங்களா, punishment of the sepoys, the commander of the Madras Army, Sir John Craddock, who was responsible for implementing the new regulations, was recalled. இப்போ இது தமிழ்ல இருக்கு. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா ஜெமினி ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு எல்லாமே தந்திருக்கு இந்த கஷ்டமான கேள்விக்கு. மெயின் காசஸ், மெயின் கான்சிக்வன்சஸ், நல்ல புல்லட் பாயிண்ட்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கு. இதே மாதிரி எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்டு சரிங்களா, நல்லா படிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம் கூட இருக்கு. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் கூட டைப் பண்ணியிருக்கேன் இங்க. சரிங்களா? ஆஹ் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Create 5 multiple choice questions but the fundamental rights guaranteed by the Indian Constitution. Include 4 options for each question and mark the correct answer. ஆம், சரி, இது கொஞ்ச நேரம் ஆகும் ஃபுல்லா வரதுக்கு. சரிங்க, பாருங்க. So here are 5 multiple choice questions on fundamental rights. Um, which article of the Indian Constitution guarantees the right to equality before the law and equal protection of the laws within the territory of India? Is it 14? I mean, is it Article 15, 16, 14, or 17? The correct answer is Article 14 is the cornerstone of the right to equality. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ப்ராம்ப்ட் டைப் பண்ணதுனால இந்த கொஸ்டின் எல்லாம் நம்மளுக்கு காமிக்குது. அதே மாதிரி ஆன்சர் கூட கரெக்டான ஆன்சர் கூட காமிக்குது. Question 2. Under which article of the Constitution can a citizen move to the Supreme Court directly for the enforcement of their fundamental rights if they're violated? And the correct answer is Article 32. ஒரு வாட்டி ஆன்சர் எல்லாம் கொஞ்சம் தப்பா இருக்கும். ஆனா இது ஜென்ரலா ஓவராலா ரொம்ப ஆக்யூரேட்டா இருக்கு இந்த மாதிரி ஏஐ மாடல் எல்லாம். அதே மாதிரி சோர்சஸ் எல்லாம் கீழே இருக்கு சரிங்களா? சோர்சஸ் எல்லாம் ஆம், இது சரி, இந்த இந்த சோர்ஸுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா? ரொம்ப ஆக்யூரேட்டா இருக்கு எல்லாமே. ஆம், இன்னொரு எக்ஸாம்பிள் கூட ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி இருக்கு சரிங்களா? எதுனா ஒரு எக்ஸ்பிளனேஷன் எதுனா தேவைப்படுன்னா, நீட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஹவு கிறிஸ்பர் Cas9 gene editing works. ஆம், சரிங்களா? சரி, உங்களோட டிஎன்ஏ இஸ் a very long instruction manual for building your body. Sometimes there might be a typo in this manual. சரிங்களா? அது பாருங்க. The cut, the repair. In short, guide RNA finds the gene, Cas9 enzyme cuts the DNA, and cells repair machine fixes the cut sometimes using provided time. சரிங்களா? எல்லாமே கரெக்டா இருக்கு. Um,
எதுனா புரியலனா ஓகே how does Cas9 work? சரிங்களா? இப்ப எதனா அது சொல்றது புரியலனா casein is a protein that acts like a pair of molecular scissors. ஆம், எதனா ஒரு கேள்வி இருந்தா சும்மா கேளுங்க. இது ஒரு ரொம்ப பிரைவேட் டியூட்டர் மாரி நெனச்சுக்கோங்க. எல்லா ஆன்சர் தெரியும், எல்லா சப்ஜெக்ட் தெரியும். எது வேணா கேட்கலாம். அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, அந்த சோர்ஸஸ் கூட இருக்கு. அது கொஞ்சம் ட்ரஸ்ட்வர்தியா இருக்கு இந்த ஆன்சர் எல்லாம். ஆம், அடுத்தது நானு இன்னொரு இது கூட பண்ணியிருக்கேன். ஓகே, generate a detailed 7-day study plan to cover the modern history of India from the TNPSC Group 1 prelims exam. சரிங்களா? ஒரு டீட்டெயில் ஸ்டடி பிளான் மாரி கேட்டிருக்கேன். இட்ஸ் அஸ்யூமிங் 3 hours of dedicated study per day. 3 hours. நீங்க வேணா இன்னும் கொஞ்சம் டைம் தரீங்கன்னா ஒரு 5 hours கூட கேட்கலாம் ஜெமினி கிட்ட. Syllabus assignment, research material, active learning, சரிங்களா? Day 1, we have to study the establishment of the British rule, 1757 to 1813. So you have to understand the Battle of Plassey, the Battle of Buxar, and then the dual system of Bengal, the Anglo-Mysore Wars. சரிங்களா? அப்புறம் ரிவிஷன் பண்ணலாம். Day 2, consolidation of the British powers. So first hourல Lord William Bentinck's reforms, second hour the doctrine of lapse, and finally social and religious reform. And day 3, நம்ம revolt of 1857 and its aftermath பார்க்க போறோம். சரிங்களா? The revolt of 1857, Government of India Act. Um, Day 4, the rise of Indian nationalism, and day 5, the extremist phase in partition of Bengal. காந்தி நேரம் சரியா ரொம்ப கிளியரா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான ஸ்டடி பிளான் மாதிரி இருக்கு. நீங்க சும்மா யூஸ் பண்ணி நீங்க வேணா பார்த்துக்கலாம். அதே மாதிரி எதனா தமிழ்ல கூட நீங்க டைப் பண்ணலாம். இது தமிழ் கீபோர்டு இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆம், சும்மா டைப் பண்ணிட்டு நம்ம தமிழ் கூட பேசுவோம். எதுனா தமிழ்ல இன்னும் கொஞ்சம் ப்ரெஃபரன்ஸ் எதுனா இருந்தால் தமிழ்ல எல்லாமே பார்த்துல நல்லா இருக்கும். சரிங்களா? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். எனக்கு தெரிஞ்சு ஆம், ரொம்ப பயங்கரமான ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். நான் தினமும் யூஸ் பண்றேன். சரிங்களா? நீங்க கூட ட்ரை பண்ணுங்க. குட் லக் ஆன் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் yeah, thanks so much for watching.